Hi friends, welcome to me and my life. இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட ஈவினிங் ரொட்டீன் vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோட ஈவினிங் ரொட்டீனில் என்ன மாதிரியான க்ளீனிங் ஒர்க்ஸ் இருக்கும், சமையல் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நான் டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ண ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அது என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பூஜை ரூமுக்கு புதுசாக யார் வந்திருக்காங்க அப்படின்ற அப்டேட்டையும் நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த vlog எடுத்த அன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா உருளியில் இந்த மாதிரி தான் அழகாக பூ போட்டு வச்சுருந்தேன். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா PS2 மூவிக்கு போயிருந்தோம். ஸோ போயிட்டு ரிட்டன் ஆகி வீட்டுக்கு வந்த டைம் பார்த்தீங்கன்னா 5:30. வந்ததுக்கப்புறம் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எப்பவும் போல் ஈவினிங் டைம் பூஜை பண்ணுறது தான். ஸோ சாமிக்கு வந்து பூவெல்லாம் போட்டு விளக்கேற்றிட்டு சாம்பிராணி காட்டிகிட்டு இருந்தேன். எப்போவுமே வந்து மார்னிங் ஈவினிங் 2 நேரமே சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச பூஜைகள், நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய பூஜைகள் தான் பண்ணுவேன். அன்னைக்கு வந்து நான்வெஜ் எடுத்திருந்தோம் அப்படின்னா மட்டும் பூஜைகள் வந்து பண்ண மாட்டேன். கபோர்ட் வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பவும் போல் இந்த மாதிரி வீட்டில் இருந்த கொஞ்சம் பூக்கள்லாம் வந்து சாமிக்கு போட்டு அழகாக விளக்கேற்றி சாம்பிராணி காட்டியாச்சு. அந்த சாம்பிராணி காட்டும்போது வீடே பார்த்திங்கன்னா அவ்வளோ தெய்வீகமாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சாம்பிராணி ஏற்றுறத கொஞ்சம் பழக்கமாக்கிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து இந்த பாசிட்டிவ் வைப் வந்து ஃபீல் பண்ண முடியும். நம்மளோட பூஜை அறைக்கு புதுசாக வந்திருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராகி அம்மன். ஸோ இந்த வராகி அம்மனும் மீனாட்சி அம்மன் தான் நம்மளோட பூஜை ரூமுக்கு வந்து வந்திருக்காங்க. வராகி அம்மன் ஃபோட்டோவோ இல்லை சிலையோ வந்து வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு நான் ரீசன்ட் டைமில் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கு வந்து இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு போல், அவங்க இப்போ தான் நம்ம வீட்டுக்கு வரணுன்னு இருக்கு போல். ஸோ அதனால இப்போ தான் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த ஃபோட்டோவில் அந்த கண்களை பார்த்த உடனே எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு. அந்த கண் வந்து அவ்வளோ உயிர்ப்பாக இருந்துச்சுங்க. ஏதோ நேரில் வந்து அந்த சுவாமி நம்மளை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தெய்வீகமாக இருந்துச்சு. அதனால தான் வாங்கினேன். ப்ளஸ் மீனாட்சி அம்மன் பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் இருந்துட்டு மீனாட்சி அம்மன் வந்து நம்ம பூஜை ரூமில் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமா சொல்லுங்கள். மீனாட்சி அம்மனோட ஃபோட்டோவும் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான டைம் இப்போ தான் அமைஞ்சது போல். ஸோ அதனால் ரெண்டையுமே சேர்த்து வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். வராகி அம்மன் வந்து நான் ரீசெண்டாக உத்திரகோசமங்கை போயிருந்தப்போ அந்த சிவன் கோவில் பக்கத்தில் வராகி அம்மனோட கோவில் ஒன்று இருந்துச்சு. அந்த விலாக்லாம் கூட நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த டைமில் வந்து வராகி அம்மன் பற்றி நான் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கனெக்டடாக இருந்துச்சு. ஒரு மாதிரி அந்த அந்த கடவுளை பார்க்கும்போது நம்மளுக்கு மனசுக்கு நெருக்கமாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி தோணுச்சு. அதனால தான் நான் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு பொதுவாகவே வந்து ஏதாவது ஒரு சுவாமி பற்றி கேள்விப்படுறேன், இல்லை யாராவது ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ வச்சுருக்காங்க, இல்லை அவங்க வழிபடுறாங்க அப்படின்றதுனால நானும் அதை வந்து வழிபடணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். எனக்கு மனசுக்கு வந்து அந்த கடவுள் அவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க, இல்லை வந்து எனக்கு அந்த கடவுள் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது, அந்த பார்த்ததுமே நம்மளுக்கு வந்து ஒரு மனசுக்குள்ளே ஒரு விதமான ஒரு எண்ணம் தோணும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வாங்குவேன். ஸோ அப்படி மனசுக்குள்ளே தோணி அந்த ஒரு நம்பிக்கையோடு நான் வாங்கினது தான் அந்த வராகி அம்மனோட ஃபோட்டோ. ஸோ அதுக்கு வந்து இனிமேல் நான் என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் உங்களோட அடுத்தடுத்த vlogsல வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூடாக டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு மாடியில் ட்ரெஸ் வந்து காஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட நான் இதை எடுக்க போகும்போதே பார்த்திங்கன்னா 6 o'clock மேலேயே ஆயிடுச்சு. அப்போவுமே வந்து வெயில் கம்மியாகவே இல்லை, பயங்கர வெயிலாக தான் இருந்துச்சு. பட் வந்து நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டை சுற்றிலும் கொஞ்சம் நிறைய மரங்கள் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் காற்றடிச்சிட்டு தான் இருந்துச்சு மாடிக்கு நான் போகும்போது. ஸோ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கீழே. நான் உங்களுக்கு டிமார்ட்டில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வாங்கினதில் எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு 2 ப்ராடக்ட் வந்து காட்ட போகிறேன். அந்த 2 ப்ராடக்ட்டுமே நம்ம ரீசெண்டாக வந்து டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறது. ஒன்று வந்து இப்போது ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது, அதுக்கு முன்னாடி நான் பர்ச்சேஸ் பண்ண இன்னொரு ப்ராடக்ட்டும் இருக்குது. ஸோ அந்த ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வந்து கொஞ்சம் வாசனையாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கேண்டிலும் இன்னொன்று பாட் பொரியும் வாங்கியிருந்தேன். அதை பற்றி நம்மளோட டிமார்ட் ஷாப்பிங் ஹால் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன்.
ஆக்சுவலாக இந்த 2 ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து 99 ருபீஸ்க்கு வாங்கினேன் இந்த பாட்பொரி வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சென்டட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 119க்கு வாங்கினேன். இது ரெண்டுமே வந்து நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ண அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன். பட் இது ரெண்டுமே வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ரெண்டுலேயுமே சுத்தமாக வாசனையே கிடையாதுங்க. இதில் வந்து சிரிச்சுட்டே சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக வாங்கினது, நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன். பட் வந்து இந்த கேண்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்த ப்ரைஸ்க்குமே வர்த்து இல்லை, வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சென்டட் கேண்டில்லாம் வந்து டிமார்ட்டில் வாங்குறீங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் அதை எடுத்து பார்க்கும்போதே கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. இது வந்து சீல் பண்ணியிருந்ததுனால என்னால் அதை ஓப்பன் பண்ணி வாங்க முடியாது இல்லையா. ஸோ அதனால அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். சரி நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி. பட் வாங்கிட்டு வந்து அந்த சீல்லாம் பிரிச்சுட்டு ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அதில் வாசனையே சுத்தமாக இல்லை. ஒரு கேண்டில் ஃபுல்லாக எரிஞ்சு முடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா கூட அந்த வாசனையே இல்லை. ஸோ இதுவுமே வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்பூரி இது வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம போட்டு வைக்கிறது, போட்டு வச்சோன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நானும் அந்த பவுலில் போட்டு வச்சுட்டு பக்கத்துலலாம் போய் பார்க்குறேங்க, வாசனையே இல்லை. எடுத்து ரொம்ப பக்கத்தில் நம்ம வச்சு ஸ்மெல் பண்ணி பார்த்தா மட்டும்தான் வாசனையாக இருக்குது. ஸோ அதனால் இந்த 2 ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்த ப்ரைஸ் வந்து வேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்குங்க டிமார்ட்டில் வாங்கும்போது. ஸோ டிமார்ட்டில் வாங்கும்போது சில நல்ல ப்ராடக்ட்ஸும் இருக்குது, இந்த மாதிரி கொஞ்சம் சொதப்பக்கூடிய ப்ராடக்ட்ஸும் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். மாடியிலேருந்து எடுத்து வந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து மடித்து நீட்டாக வார்ட்ரோப்பில் எடுத்து வச்சாச்சு. நம்ம சேனலில் வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர்னு கேட்டுட்டு தான் இருக்காங்க ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து. நான் ஷேர் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி எடுத்து வச்ச வீடியோஸே என் மொபைலில் நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து எடிட் பண்ணி ஷேர் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவை புதுசாக எடுத்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் சீக்கிரமே வந்து வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இட்லியும் தேங்காய் சட்னியும் தான் பண்ண போகிறேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து இட்லியோடு சேர்த்து சிக்கன் குழம்பு சாப்பிட்ணுன்னு திடீர்னு தோணுச்சான், நாட்டுக்கோழி குழம்பு. ஸோ அதனால வந்து நைட் டைம் அப்படின்றதுனால நம்ம அப்புறம் வாங்கியெல்லாம் சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா. ஸோ அதனால நைட் வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க குழம்பு மட்டும். நான் வீட்டில் தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சிட்டு இட்லி ஊற்றி வச்சுருந்தேன். அப்படியே என்னோடய சமையல் பார்த்துக்கிட்டே உங்களுக்கு குட்டி குட்டி விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்ருக்க சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், பிரதர்ஸாக இருக்கட்டும், யார் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சம்மர் டைம் வந்து கரெக்டான டைமுங்க. ஏன்னா இந்த டைமில் நிறைய கேலரிஸ் வந்து நீங்கள் பேர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த சம்மர் டைமில் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கான விஷயங்கள் பண்ணாமல் இருக்காதீங்க. ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களோட டயட்டாக இருக்கட்டும், இது ரெண்டையும் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே சீக்கிரமே வந்து ஹெல்தி வேல வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம். இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ளஸ் அவங்களோட டயட்டை வந்து நான் இப்போ கொஞ்சம் சரி பண்ண போகிறேன். அதுக்கான விஷயங்கள், அதுக்கான டயட் சார்ட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒன்ஸ் அவங்களோட டயட் சார்ட் வந்து ரெடி பண்ணதுமே உங்களுக்கு ஒவ்வொரு ரெசிபீஸாக நம்மளோட சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்மளோட சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் யார் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதில் நான் ஷேர் பண்ணக்கூடிய ரெசிபீஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நான் ஷேர் பண்ண போகிற ரெசிபீஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக ஹெல்தி வேல இருக்கக்கூடிய ரெசிபீஸாக தான் இருக்கும். நான் அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட vlogsல வந்து தம்ப்நெயில்லையோ இல்லை ஹெட்டிங்லேயோ வந்து மென்ஷன் பண்ணியே அந்த ரெசிபீஸை வந்து சொல்கிறேன். வெயிட் லாஸ் ரெசிபி அப்படின்னு போட்டே வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டின்னர்லாம் வந்து முடிக்க போகிறோம். அதாவது டின்னர் வேலைகள் வந்து முடிய போகுது. டின்னர் இனிமேல் தான் எடுத்துக்கணும். ஸோ இட்லி வந்து ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுருக்கேன், அது ரெடி ஆகிட்டுருக்கு. சைடில் வந்து சின்ன சின்ன க்ளீனிங் வேலைகள் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். என்னோட நைட் டைம் க்ளீனிங் ரொட்டீன் அப்படின்னு தனி வீடியோவே ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோவில் என்னோடய க்ளீனிங் ஒர்க்லாம் நைட் டைம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் டீட்டெயிலாக. அதனால் இந்த வீடியோவில் பெருசாக எதுவும் ஷேர் பண்ணல. ஸோ சட்னி வந்து அரைச்சி டேபிளில் வச்சாச்சு. நாட்டுக்கோழி குழம்பு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அது வந்து வந்துருச்சு. ஸோ அதை வந்து டேபிளில் எடுத்து வச்சுருக்கேன்.
இட்லியும் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வச்சு சாப்பிட்டு டின்னரை வந்து முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறமா மிச்சம் இருக்கக்கூடிய அந்த க்ளீனிங் வேலைகள்லாம் வந்து பார்த்துட்ருக்கேன். ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது, கவுண்டர் டாப்பில் வச்சுருக்கக்கூடிய சில திங்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது அப்படின்னு ரொட்டீனாக பண்ணக்கூடிய க்ளீனிங் வேலைகள் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நைட் டைம் க்ளீனிங் ரொட்டீனில் வந்து இதெல்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி அதை நீட் பண்ணி வச்சுட்டு தூங்க போயிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் மார்னிங் எழுந்திரிச்சு கிச்சனுக்குள்ளே வரும்போதே நம்மளுக்கு வேலை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஆசையாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டாக எல்லா வேலைகளையும் பார்ப்போம். இல்லை இப்படியே போட்டுட்டு வச்சுட்டு தூங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் மார்னிங் அந்த கிச்சனுக்குள்ளே வரும்போதே கிச்சன் பார்க்குறதுக்கு மெஸ்ஸியாக இருக்கும். நமக்கு வேலை பார்க்குறதுக்குமே வந்து பிடிக்காது. ப்ளஸ் எல்லா பொருளும் அங்கங்கே இருக்கிறதுனால நம்ம சமைக்கும் போது ஒவ்வொன்றா தேடி தேடி எடுத்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்பவுமே வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சன் அந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் வேலை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து எப்போவும் நான் கொஞ்சம் வெந்தயம் வந்து ஊற வைப்பேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து அடுத்த நாள் காலையில் வெந்தய தண்ணி எடுத்துக்குவாங்க அப்படின்றதுனால ஸோ அதை ஊற வச்சுட்டு எங்கள் 2 பேர்த்துக்கு சேர்த்து கொஞ்சம் பாதாமும் ஊற வைப்பேன். இது ரெண்டுமே வந்து அடுத்த நாள் மார்னிங் எடுத்துக்கிறதுக்காக. ஸோ இது மாதிரி தான் என்னோடய ஈவினிங் டைம் ரொட்டீன் இருக்கும். இதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.